நான் பேசுகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதியாக போங்க சார். தூற்றுவர்கள் தூற்றட்டும், போற்றுவர்கள் போற்றட்டும், சரிங்களா? குழி பொறிப்பவர்கள் குழி பொறிக்கட்டும், என்னமோ பண்ணிட்டு போகட்டும். கூடவே இருந்து யூதாஸ் குறி பொறிச்சான் ஏசப்பாவுக்கு. என்ன நடந்து? தேவன் கைவிட்டாரா? போடா ஆண்டவரே அவன் பக்கம், சிநேகிதனேன்னு கட்டி பிடிச்சார். புரியுதுங்களா? அவர் ஸ்டாண்டர்டே வேற. கூடவே இருக்கிறான், குழி பொறிக்கிறான். தெரியும் சார், நமக்காக தெரியாது. நமக்கு அம்மா குழி பொறிக்கிறது தெரியாது, அப்பா குழி பொறிக்கிறது தெரியாது. நம்ம கூடவே இருந்து நம்ம பேரை டேமேஜ் பண்ணுற அண்ணனை தெரியாது, அக்கா தங்கத்தை தெரியாது. ஏன் ஒய்ஃபு நம்மளை பற்றி வெளியில் போய் 4 விதமாக சொல்லிட்டு வந்துடும், ஹஸ்பண்டு நம்மளை பற்றி 4 விதமாக சொல்லிட்டு வந்துடும். இது எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க பேசுவாங்க, எதுவுமே தெரியாமல் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, சரிங்களா? தெரியாமல் அமைதியாக இருப்பீங்க. தெரிஞ்சால் பிரச்சனையாகும். ஆனால் ஏசப்பா தெரிஞ்சே அமைதியாக இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் சிநேகிதன் அவர் அன்பு மாறவே இல்லை. கையை தட்டி அவர் அன்பு மாறவே இல்லை. நீங்கள் நம்ம லேசாக ஒரு பிரச்சனைன்னு ஒன்று, ஆமாம் நீங்கள் வீட்டுக்காரே கிடையாதுன்னு டைவர்ஸ் பண்ணிடுறோம். லேசாக பிரச்சனைன்னு நீ எனக்கு ஒய்ஃபே கிடையாதுன்றதும் ஒதுக்கி வச்சிடுறோம், சரிங்களா? ஆமாம், லேசாக பிரச்சனை வந்து பிள்ளையே கிடையாதுன்றதும், புரியுதுங்களா? அப்படி தான் லேசாக பிரிச்சோன்னும் சகோதரனு கிடையாது, ஒன்று உடன்பிறப்பும் கிடையாது, உன் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன் அப்படின்றதும். ஏன்னா குழி பொறிச்சிட்டானா, ஏன்னா துரோகம் பண்ணிட்டானா, ஏன்னா விட்டு கொடுத்துட்டானா, ஏன்னா ஏமாற்றிட்டானா, வஞ்சித்துட்டானா. என்ன சார்? புரியுதுங்களா? நிறைய மிஸ்டேக் நம்மகிட்ட இருக்குது. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர் பிரியமாக வாழணும். ஏசப்பா என்ன பண்ணாப்புல, அவன் காட்டி கொடுப்பான் தெரியும், பணம் வாங்கிட்டான் தெரியும். ஆமாம், ஆனாலும் சிநேகிதனே ஒத்தத்தினாலாக காட்டி கொடுக்குறார். அவருடைய அன்பு மாறவே இல்லை. அப்படியே அன்பாக இருங்க. தேவன் ஒருவர் இருக்கிறீங்களா? உலகத்தார் தான் அப்படி இருக்க மாட்டாங்க. உலகத்தார் கடுப்பில் இருப்பாங்க. உலகத்தார் வீட்டுக்கார் ஏதாவது சொல்லிட்டா பதிலுக்கு பதில் பேசுவாங்க. உலகத்தார் மனைவி ஏதாவது சொல்லிட்டா ரோசம் பொத்துட்டு வந்துடும். நான் ஒரு ஆம்பளை என்ன பார்த்து இப்படி சொல்ல கை நீட்டி அடிச்சிடுவாப்புல, இல்லைன்னா சண்டை போடுவாப்புல, சரிங்களா? உலகத்தார் என் தம்பி அவன் என்னை குத்தி மட்டமாக பேசிட்டான், அவன் எனக்கு எத்தனை வயசுக்கு இளையவன் அப்படின்னு சண்டை போடுவாப்புல, கெடுத்து பேசுவாப்புல, பதிலுக்கு பதில் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது உலகத்தாருடைய பாணி. ஏன்னா ஆத்திரத்தை தீக்கிறது, சரிங்களா? ஆமாம், தன்னை ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. நீ காட்டி கொடுத்துக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, ஆமாம் நான் உன் மேலே அன்பாக தான் இருப்பேன், புரியுதுங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஆமாம், தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்வது, புரியுதுங்களா? ஆமேன். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் தான் வாழ்ந்தார், யூதாஸும் இந்த பூமியில் தான் வாழ்ந்தார். 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, 2 பேரும் கூடவே இணைஞ்சிருந்தாங்க, சரிங்களா? யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தான், சதி திட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இயேசு கிறிஸ்து அவன் மேலே அன்பு காட்டிகிட்டே இருந்தார். சிநேகிதனே சிநேகிதனேன்ட்டு இருந்தார். ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்தது. ஆமாம், இயேசு கிறிஸ்து பிதாவினால் உயர்த்தப்பட்டு வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரத்தையும் உடையவராய் பிதாவுடைய வலது பரிசத்தில் சிங்காசனத்தை போய் உட்கார்ந்துட்டார். யூதாஸ் காரியத்து ஆமாம் நாண்டு கொண்டு செத்தான், மரத்தில் உயர்த்தப்பட்டான், நாண்டு கொண்டு செத்தான், தூக்கில் தொங்கி உயிரை விட்டான். அதுக்கப்புறம் அவன் பேர் கூட கிடையாது. சீசர்கள் அப்போஸ்தலர்கள் லிஸ்ட்லேருந்து தூக்கப்பட்டான், சரிங்களா? எல்லாத்தையும் இழந்தான், சரிங்களா? இதுதான் கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். 1000 பேர் பேசட்டும், உங்களை யாருக்கும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கூடுமானம் மட்டும் எல்லாரிடமும் சமாதானமாக இருங்க, அன்பு செலுத்துங்க. அதுக்கு தேவ சமூகத்தில் வாங்க, தேவனை ஆராதிங்க, தேவ ஆவியில் நிரப்பப்படுங்க. மாம்சத்தில் அன்பு செலுத்த முடியவே முடியாது, தலைகள் என்றால் முடியாது. எல்லாரும் என்ன பிரச்சனைனா, பிரதர் அதெல்லாம் மன்னிக்க முடியாது பிரதர், அதெல்லாம் நேசிக்க முடியாது பிரதர், அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், நீங்கள் கூட வந்து பார்த்த மாதிரி எனக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனை அப்படிம்பீங்க. உங்கள் பைபிள் அப்படி சொல்லலை, புரியுதுங்களா? ஆமாம், உனக்கு தீமை செய்தவனையும் நீ என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா? எதிரே புரியுது. தெரியணும்னு அவசியமே கிடையாது. அவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், வேதம் சொல்லுது நீங்கள் அன்பாக இருங்கன்னு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதை தான் நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் உங்களை உயர்த்துவார். கையை தட்டி ஆமேன். ஆமாம், நீங்கள் மனுஷனுடைய உயர்வுக்காக, மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக காத்துட்ருக்காங்க. தேவனுடைய கரத்தினால் உயர்த்தப்படுவதற்காக காத்து கொண்டு இருக்கேன். அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன்.
ஆமென்.